லேப்ல இருந்து வந்தவர் சொல்றாரு, நான் கருப்பு சார பார்த்து சொல்லிக்கிறேம்மா, புடிங்கம்மா அந்த காப்பா. சாவித்திரி சொல்றாங்க, தம்பி ஒரு செகண்ட் நில்லுப்பா. அந்த தம்பி சொல்றாரு, வெறும் 2 காப்புக்கெல்லாம் என்னால இவ்வளவு பெரிய பொய் சொல்ல முடியாதுமா. சாவித்திரி சொல்றாங்க, நான் கும்பிடுற தெய்வம் தான் உன் மனச மாத்தி இருக்கணும். இன்னும் 2 வளையல் கூட சேர்த்து கொடுக்கறேன் தம்பி. நான் சொல்ற மாதிரி உண்மைய நீ மறைச்சா மாத்திரம் போதும்பா. சாவித்திரி கையில இருக்க காப்பெல்லாம் கலட்டி குடுக்கறாங்க அந்த தம்பிக்கு. அந்த தம்பி சாவித்திரியோட மோதிரத்தை பாக்குறாரு. அக்கா, அந்த மோதிரத்தையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. சாவித்திரி சொல்றாங்க, சரி தம்பி, நீ கேக்குறதெல்லாம் கழட்டி குடுக்கறேன்பா. எப்படி இருந்தாலும் நான் கொடுத்தது ஒரு 10 பவுன் தேரும். தம்பி, இன்னைக்கு நீ நரிமுகத்துல முழிச்சிருக்கப்பா. அதே இது அந்த ரிப்போர்ட்ட நீ கருப்பு கையில கொடுத்துருந்தன்னு வச்சுக்க, அவன் வெறுங்கைய கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லியிருப்பான். இல்லாட்டி 10 பவுன் நகை உனக்கு கிடைச்சிருக்குமா தம்பி? சரிக்கா, நீங்க கொடுத்ததெல்லாம் ரைட்டு தான். ஆனா இதைட்டு எனக்கு எந்த வில்லங்கமும் வந்துடாத தம்பி. ஒரு வில்லங்கமும் வராது, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ தைரியமா போ. கருப்பு வேகமா வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த தம்பிய பாக்குறாரு. அவர்கிட்ட கேக்குறாரு, லேப்ல நான் டெஸ்ட் பண்ண கொடுத்தேனே அந்த கேக்ல மயக்க மருந்து கலந்துருக்கா இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேப் ரிப்போர்ட்டர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்னும் கலக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பாண்டி குடிச்சிட்டு போதையில உளறிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆறுமுகம் பாண்டிக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு, எதனால குடிக்கிறீங்க அப்பச்சின்னு கேக்குறாரு. அதுக்கு பாண்டி சொல்றாரு, தாமரைக்கும் சேதுவுக்கும் இன்னும் 1 வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது. என்னோட பொண்ணோட வாழ்க்கைய நினைச்சுதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பாண்டி ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாரு. ஆறுமுகம் தாமரைக்கு போன் அடிக்கிறாரு. தாமரை எடுக்கவே இல்லை. அந்த டயத்துல சாவித்திரி வந்து அந்த போனை எடுக்கிறாங்க. பாண்டி கேக்குறாரு, தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ண போறீங்க, எனக்கு ஒரு பணத்தை பேசி முடிச்சு விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து எந்த விஷயத்தையும் சேது ஐயா கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சாவித்திரி கிட்ட சொல்றாரு ஆறுமுகம். சாவித்திரியும் எவ்வளவு பணம் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆறுமுகம் 1 லட்சம் ரூபான்னு சொல்றாரு. அதுக்கு சாவித்திரி சொல்றாங்க, நான் 5 லட்சமா தர்றேன், இனிமேட்டு இத பத்தி நீ பேசக்கூடாதுன்னு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாங்க சாவித்திரி. ஆறுமுகமும் சரின்னு சொல்லிடுறாங்க. சாவித்திரி சொல்றாங்க, நைட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பணத்தை வாங்கிட்டு போன்னு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாங்க சாவித்திரி. சொல்லிட்டு போனையும் வச்சிடுறாங்க. சேது கருப்புக்கு போன் பண்றாரு. கருப்பு எடுக்க மாட்டேறாரு. சேது பதட்டமாயிடுறாரு. மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு கருப்பு வர்றாரு. அப்ப சேது சொல்றாரு, என்னமாமா 4 மணிக்கே சோதனை ரிப்போர்ட் ரெடி ஆயிரும்னு சொன்ன, 5 ஆகுதே மாமா. ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சுன்னு சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் மாமா? மாப்பிள, ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு மாப்பிள. என்ன மாமா சொல்றீங்க? நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த கேக்ல மயக்க மருந்து கலந்துருக்குல்ல மாப்பிள. நம்ம சந்தேகப்பட்டது வீணா போச்சு மாப்பிள. அந்த கேக்ல மயக்க மருந்து கலக்கலன்னு லேப்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க மாப்பிள. ஆறுமுகம் வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாரு. சாவித்திரி பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க வேகமா. ஆறுமுகம் பணத்தை வாங்கிட்டு கிளம்புறாரு. கருப்பும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஆறுமுகம் ஒரு பைய எடுத்துட்டு போறத சேதுவும் கருப்பும் பாக்குறாங்க. ஆறுமுகத்தை நிப்பாட்டுறாங்க. நாளை சந்திப்போம்.